அண்ணன் செங்கோட்டையன்ட்ட சொல்லி பிரிந்தவர்களை கூட்டி முத்துக்கு முத்தாக பாட்டு பாடி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்னே. கட்சி நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க? ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி வந்து தலையிட்டு அண்ணங்க வானே அவங்களாம் பிரிஞ்சிருக்காங்க, நீ தான் வந்து சொல்லணும்னா இவர் செய்கிறதுக்கு என்ன? என்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உருவாச்சோ அன்னையிலேருந்து தான் அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும் குளறுபடிகள் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அது அப்படி? அசைன்மெண்ட்டு. இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். யார் வந்தாலும் சேர்த்துக்கணும். மைத்ரே அண்ணா நான் வரேன்ன்றார், வாங்க கூட யாரையும் கூட்டு வரல. கட்சியில் புதுசாக சேர்ந்துருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அவரை வந்து நீங்கள் சேர்ந்த அன்னைக்கு எப்படி நடத்துகிறீங்க? வா போதும், அந்த அந்த துணி தானே. அப்போ இவர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, பண்ணுறாருன்னா அந்த முடிவு மேலே இப்போ இவர்களுக்கு ஓரளவு நிம்மதி வந்துருக்குது. ஐயா போல ஏடிஎம் கூட. ஒருவேளை விஜய் அவர் வாயால் பேச முடியாத ஒரு சில விஷயங்களை அதை வச்சு பேச வைக்கிறார். அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன விஷயம்னா, இவர் பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல அரசியல் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரீசெண்டானா திரு செங்கோட்டையன் மீண்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதிமுகலேருந்து பிரிந்து போனவங்களை திருப்பி ஒன்று சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணேன், அதுவும் பாஜக சொல்லி தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்குறேன்னு சொன்னார்ல, யாரை? ஓபிஎஸ். ஆக்சுவலாக பிரிஞ்சு போகல, நீக்கப்பட்டவங்க அவங்க. அவர் பிரிந்தவர்களே ஒன்று கொண்டு அந்த இதை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தான்னு வருங்க. அந்த மாதிரி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகன்னு யாரை சொன்னார் அவர்? அது சொல்லுங்கள். ஓபிஎஸ் டிடிவி சொன்னாரா? இல்லை சொல்லலை. என்னன்னு சொன்னார்? பேர் சொல்லலை. பிரிந்து போனவர்களே ஒன்று சேர்க்கணும். யாரை சேர்க்க போறீங்கன்னா என்ன சொன்னார்? எடப்பாடிக்கு தெரியும்னாரு. அது ஆமாம், எல்லாருக்குமே தெரியுமே, அது எடப்பாடிக்கா தெரியும். நீங்கள் எந்த நோக்கத்துக்கு வெளியே வந்தீங்க? மொதல் தடவை இப்போ இல்லை, நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்போ பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க போகிறேன் கெடு வச்சார் 10 நாள். கெடு 10 நாள் வச்சா அப்புறம் இல்லைன்ட்டார். அப்போ பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னா யாருன்னு சொல்ல அவர். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஜெகத் ரட்சகன், சேகர் பாபு, முத்துசாமி, இப்படி தான் ஆரம்பிக்கணும். அது யாரும் கேட்கல. அந்த டைமில் நான்லாம் கூட போட்டேன். சரி, அதை விட்டுருங்க. பிரிந்தவர்களே ஒன்று சேர்க்கணுன்றாரு. பிரிந்தவர்னா இவரும் கூட இருந்தால் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சார். கரெக்டாக? ஆமாம். சசிகலா டிடிவியை வெளியே அனுப்பும் பொழுது இவர் இருந்து தான் வெளியே அனுப்பினார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் இவர் அமைச்சர் பதவி சுகத்தை அனுபவித்தார். உயர்கல்வித்துறை கல்வித்துறை. அதற்கு பிறகு அவர் 4 வருஷம் கட்சியில் பெரிய பொறுப்பில் இருந்தார். 8 வருஷத்துக்கு பிறகு இப்போ வெளியே வந்துட்டு பிரிந்தவர்களே ஒன்று கூடணுன்றார். எல்லாருக்கும் தெரியும். சரி, யார் அவர் சொல்லனாலும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா நீக்கினதுக்கு நான் இந்த காரணம் சொல்லிட்டேன். ஓபிஎஸ் எவ்வளோ தொல்லை கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் அந்த கட்சி செயல்பட முடியாமல் இவர்கிட்டயே இவர் பண்ணுறதுக்கு பின்னாடியே போக வேண்டியதாக போகி அண்ணாமலை நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகி, ஆனால் என்ன ஏடிஎம்கே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற லெவலுக்கு போச்சு. அப்போ இந்த மாதிரி போன பொழுது ஏடிஎம்கேவுடைய வாய்ஸு இவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுப்பாரு. இவர் ஏடிஎம்கே அடிப்படை என்ன? டிஎம்கே எதிர்ப்பு. இவர் எங்கள் சட்டசபையில் எதிர்த்து பேசுவார், அவர் வாழ்த்தி பேசுவார். ஆமாம். இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தப்போ ஓபிஎஸ் வச்சு தொல்லை கொடுக்குறப்போ அண்ணாமலை அவரை கையில் எடுக்கிறார். டிடிவி கிட்ட அப்படி ஒரு மாதிரி அந்த பாணியில் போகிறார். கட்சிக்குள்ளே வந்துட்டு கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு. போட்டி வேட்பாளரை நிறுத்தினார் ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில். ஆமாம். அப்போ இருக்கா பாஜக ஒரு வேலை நிப்பாட்டுச்சுன்னா நான் வாபஸ் வாங்கன்னு வேறு சொன்னார். ஆமாம். இவ்வளோ பண்ணவரை ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சமாதானம் பேசுகிறாங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் பொதுச்செயலாளராக தான் இருப்பேன் அப்படின்றாரு. இல்லைங்க, கட்சி முழுமைக்குமே எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச் செயலாளர்ன்றது ஊருக்கு கட்சிக்குள்ளே எல்லோரும் எடுத்த முடிவு. நீங்கள் செகண்ட் லெவல் பொசிஷனில் இருந்துக்குங்க, துணை முதல்வராக நீங்கள் இருங்க, நம்ம தேர்தலை சந்திப்போம்னா அதுக்கும் இல்லாத பிரச்சனைலாம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வரும்பொழுது இவர் போய் இந்த கட்சி ஆஃபீஸ் அடித்து உடைச்செல்லாம் தெரியும். அவ்வளோ விஷயங்களிலும் கூட இருந்து பொதுக்குழுலையும் மற்றதுலையும் மாநில நிர்வாகியாக இருந்து ஒர்க் பண்ணவர் செங்கோட்டையன். ஆமாம். இப்போ என்ன திடீர்னு சேர்க்குறேன் பிரிந்தவர்கள்? இப்போ என்ன அப்படியே அவர் திருந்தி ஏதாவது ஞான உபதேசம் வாங்கி வந்துட்டாரா? 8 முறை எம்எல்ஏ சார் அவர். 8 முறை எம்எல்ஏ தான். நான் அதான் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் போய் இது பண்ணுறீங்க, செங்கோட்டையனை போய் அண்ணாமலை ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஓபிஎஸ் ஆப்ரேட் பண்ணலையா? டிடிவி கீழே கட்சி போவோன்னு அண்ணாமலை சொல்லலையா? அப்போ செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ண முடியாதா? ஏன் அவர் வந்து 8 முறை எம்எல்ஏங்க அப்படின்னாங்க.
சரி 8 முறை எம்எல்ஏ, நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு ப்ரெஸ் மீட்டு அண்ணாமலை கொடுத்தா நல்லா இருக்குதா, செங்கோட்டையன் கொடுத்தா நல்லா இருக்கா? அண்ணாமலை தான். யார் சப்ஜெக்ட் பேசுகிறா? நியாயமாக இருக்கான்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா ஏங்க சப்ஜெக்ட் யாருங்க பேசுகிறா? அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் பேசுகிறாரு. இவரை பேச சொன்னால் 1972 1970. ஆமாம் சார், அவர் அப்போ இருந்து இருந்திருக்காரு, அதனால அப்போ இருந்து சொல்கிறார். இவர் 4 வருஷமா அத்தனை வருஷமாக இழுப்பீங்க. 1977 ஏஐ படத்தில் அவர் சொல்லுவார் தெரியும், 1983 அன்னு காலைல 6 மணின்னு வரல அந்த மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்பீடு சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறது, பத்திரிகையால் புரிய வைக்கிறது, எல்லாத்துலேயுமே இது. அப்போ அனுபவன்றது 8 முறை எம்எல்ஏ இதெல்லாம் கணக்கு இல்லைன்னு தெரியுதா? அதுக்கு சொல்ல வரேன். அண்ணாமலை முந்திட்டு போகிறார்ல, அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் 8 முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் கட்சி கட்டுப்பாடு கேட்குறீங்களா, எனக்கு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி வெளியில் வந்து கட்சிக்கு தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறது என்ன வகை கட்சி ஜனநாயகம்? தெரியுதா? அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சரி இப்போ வந்து என்ன பண்ணிட்டாப்ல, நீக்கிட்டாங்க. என்ன நீக்கிட்டாங்க, அது எனக்கு வேதனை அடைந்தேன். மொதல் நாள் என்ன சொல்கிறார், நீக்கி நான் சந்தோஷம் அடைவேன்னாரு, மறுநாள் வேதனை அடைந்தேன்னாரு. ரைட்டு, இதெல்லாம் முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, கட்சிக்குள்ளே வாரிசு இருக்குது, வாரிசு அரசியல்னாரு. வாரிசு அரசியல்னா அவர் வந்து ஏதோ எம்எல்ஏவோ அமைச்சராவோ ஏதோ ஆக்குனார்னா வாரிசு அரசியல். இவர் அதையும் தாண்டி என்னென்னவோ குற்றச்சாட்டு வைக்கிறார். சரிங்க, அப்போ டிடிவி யாருங்க? டிடிவி அதிமுகவில் கிளை செயலாளராக இருந்து வட்ட செயலாளர் அப்படியே ஒன்றியம் பகுதி மாவட்டம் அப்படிலாம் வந்து எம்பி ஆனாரா, கட்சியுடைய பொருளாளர் ஆனாரா? சசிகலாவுடைய உறவினன்ற முறையில் ஜெயலலிதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நேரடியாக கொண்டு வந்து மாநில பொருளாளர் எம்பி ஆக்குனாங்க. அதுக்கு பேர் என்னது? வாரிசு தானே, அரசியல் தான். இன்றைக்கி போயிட்டு அவங்களோட தானே போகிறீங்க. ஓபிஆர் ரவீந்திரநாத் யார்? வாரிசு அரசியல் தான். வாரிசு அரசியல் தானே. அப்புறம் வாரிசு அரசியல் எங்கே இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த வாதன்றது ஒரு இது இல்லை. ஆனால் அதை நியாயப்படுத்த முடியாதுல்ல, நியாயப்படுத்த முடியாது. அப்படி வாரிசு அரசியல் நீங்கள் உள்ளே இருந்தால் சொல்லியிருக்கணும், ஏங்க அது எனக்கு ஒத்து வரலங்கன்னு. ஏங்க டிடிவி என்னைக்கு நான் ஏற்றுக்க மாட்டேங்க. ஒருவேளை உள்ளேருந்து சொன்னதால தான் இவரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? உள்ளேருந்து 6 பேர் சொன்னோன்னார்ல, என்ன சொன்னார்? 2 விஷயம் சொன்னோம். ஒன்று பாஜகவோட போகணும், 2வது சசிகலா இதுவா என்ன மேட்ரு, 2வது மேட்ரு சசிகலா அவர்களே சேர்த்துக்கலான்னு தான் சொன்னார். அந்த அந்த குரூப்பை சேர்த்துக்கலாங்க. முதல் மேட்ருக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு, சேர்ந்துட்டாங்க. 2வது மேட்ருக்கு அவர் முடியாதுன்ட்டார். அவ்வளோதானே. கட்சியுடைய விதி பிரகாரம் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவை இறுதியானது. 5 பேர் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதான் கட்சி ஜனநாயகம். அப்புறம் இவருக்கு என்ன பிரச்சனை? சரி, அவர் சொல்கிற பாஜகன்றது யார்? பாஜக சொல்லி தான் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் உட்கட்சி பிரச்சனைனால தலையிட மாட்டோம்ட்டாரு. அப்போ பாஜக சொல்லி தான் சொல்கிறாரா, டபுள் கேம் ஆடுறாங்க பாஜக. அண்ணாமலை ஏமாத்திருப்பாரு. அண்ணா அதை பாருண்ணே, ஹெச்எம் போட்டிருக்கா. ஹெச்எம்னா என்னண்ணே? ஹெச்எம்னா ஹெட் மாஸ்டர். நானே நீ விவரம் தெரியாமல் இருக்கிற 8 தடவை எம்எல்ஏ. ஹெச்எம்னா ஹோம் மினிஸ்டர்னு. அவர் வந்து என்னை கூப்பிட்டுன்னு அண்ணன் செங்கோட்டை ஃபோனில் ஹெச்எம் போட்டுருக்கு. யார் நம்பரும் ஹெச்எம் போட்டுக்கலாம். சும்மா ஜோக்கு சொல்கிறாங்க நீங்கள் வேறு. ஹெச்எம் வந்து என்கிட்ட சொன்னார்னா, நீங்கள் வந்து அண்ணன் செங்கோட்டையன்ட்ட சொல்லி பிரிந்தவர்களை கூட்டி முத்துக்கு முத்தாக பாட்டு பாடி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்னே ஓன்ட்ட தானே பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு இவர் இறங்கின மாதிரி பாஜக என்னிடம் ஒப்படைத்ததான். ஏங்க நான் கேட்குறேன், கட்சி நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க? ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி வந்து தலையிட்டு அண்ணங்க வானே அவங்களாம் பிரிஞ்சிருக்காங்க, நீ தான் வந்து சொல்லணும்னா இவர் செய்கிறதுக்கு என்ன? அமித்ஷா வந்து அகில இந்திய தலைவர் அதிமுகவுக்கு 2வது தடவை இவர் பிரிஞ்சப்போ போனார்ல, அமித்ஷாவை பார்க்க போனார்ல, அப்போவே நல்லா சொன்னேன், ஏன் அவரை சேர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கிட்ட போய் பேசுனீங்க? அவருக்கு உங்களுக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, உங்கள் கட்சி பிரச்சனை நீங்கள் தானே தீர்த்துக்கணும் அப்படின்னு ஏன் எந்த ரிப்போர்ட்டரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ இவருக்கு வந்து சொல்கிறாங்களாம், அங்கேருந்து ஒன்று சேருங்கன்னு. ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறவங்கள பிரித்து விட்டதில் அவங்க தானே. ஆமாம், ஓபிஎஸ்ஸை உள்ளே திணிச்சு டிடிவியும் சசிகலா வெளியேற்றினது யார்? இவங்க தான். ஓபிஎஸ்சியும் எடப்பாடியும் கைப்பிடிச்சி கொடுத்தது யார்? வித்யாசாகர் தானே. அந்தந்த நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. அது அவங்க அரசியல். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க உறுதியாக வராங்க. போனவங்க தாங்க. டிடிவி வெளியே போனார், அவரெல்லாம் சேர்க்க மாட்டோம், கூட்டணியில் கூட சேர்க்க மாட்டோன்றாங்க. பிரிந்தவர்கள் ஒன்று கூடன்றதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, டிடிவி எப்படிங்க அதிமுகவில் கொண்டு வர முடியும்? அவர் இன்னொரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், இன்னொரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி கொண்டு வர முடியும்? கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாலாவது நியாயம் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு உள்ளே வர்ற வரைக்கும் இந்த கேள்விகள் எதுவுமே இல்லை. என்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உருவாச்சோ அன்னையிலேருந்து தான் அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும் அப்படின்ற இந்த
குளறுபடிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அது அப்படி? அசைன்மெண்ட்டு. இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். யார் வந்தாலும் சேர்த்துக்கணும். மைத்ரே அண்ணன் நான் வரேன்ன்றார், வாங்க கூட யாரையும் கூட்டு வரல, டிரைவரை கூட்டு வந்துக்கிறாங்க அண்ணா, எங்கே வெளில காரில் உட்காந்துக்கிறாரு, அவ்வளோதான். மாபெரும் தலைவர் திமுகவில் இணைந்தார். அன்வர் ராஜா மாபெரும் தலைவர் கூட 5 பேர் அப்படி வராங்க முரட்டுத்தனமாக. இன்னும் எல்லாம் நினச்சிக்கிறாங்க வெளியில். போன வாரம் வாயா போயா வாயா, அது தனி கதை வரேன் நான். ஆச்சா இது சேர்றாரு அன்வர் ராஜா கூட 5-6 பேர் நிற்கிறாங்க, முரட்டுத்தனமாக நிற்கிறாங்க. யார் அவங்கெல்லாம்? அன்வர் ராஜா வரும்போது கூட்டு வந்துட்டாருன்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே டிஎம்கேல இருக்கிறவங்க. அன்வர் ராஜா அவங்க கூட நிற்கிறாங்க. அவங்க அன்வர் ராஜாவே அவங்களுக்கு பிடிக்கும், அவர் கூட இருக்கிறவங்க. அதுதான் அவங்க தான் அன்வர் ராஜாவே அவங்க தான் கூட்டே வராங்க. அவங்க வந்து கூட நிற்கிறாங்க. மைத்ரேனுக்கு அது கூட இல்லை, டிரைவரை வாங்கினா அண்ணா வண்டி விட்டு வரேன்ட்டு அவர் ஓட்டிட்டார். அப்போ அன்வர் இவர் மட்டும் தான் நிற்கிறாரு. இவர் மனோஜ் பாண்டியன் சேர்ந்தார். கொஞ்ச நேரம் ஆரம்பித்தார். அப்படியே ஆரம்பித்தோன்னே எடப்பாடி திட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க உள்ளேருந்து. அதிமுக சீரழிந்து கொண்டிருக்கிறது, பாஜகவில் சேர்ந்த பொழுது பொதுக்குழுவை கூட்டி கேட்கவில்லை. நீங்கள் கேட்டிங்களா? இல்லை. ஜெயலலிதா 1998 சேர்ந்தப்போ நான் விலகுகிறேன், நீங்களும் உங்கள் அப்பாவும் பொதுக்குழுவை கூட்டி பாஜகவுடன் போவது பற்றி பேசவில்லைன்னு எதாவது கேட்டிங்களா? இல்லை 2017 ஒன்று சேர்றப்போ எதாவது கேட்டிங்களா? ஒன்றா தானே ஓபிஎஸ் கூட இருந்தீங்க, ஓபிஎஸ் வெளியே போகும்போது கூட போனீங்க. அன்னைக்கு ஏன் பாஜகவுடன் நினைக்கிறீர்கள், அம்மா சின்னம்மாவை வெளியே அனுப்புகிறீர்களே அப்படிலாம் எதாவது கேட்டிங்களா? இல்லை. அப்போ இப்போ மட்டும் மனோஜ் பாண்டே அந்த வாதத்தை வைக்கிறார். இது இந்த ரிப்போர்ட்டருக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. என்னங்க அன்றைக்கெலாம் கேட்கல, இன்றைக்கி கேட்குறீங்களேன்னு இவர் இப்படியே ஏடிஎம்கே திட்டிகிட்டு இருக்காரு. அதுலேயும் இந்த ரிப்போர்ட்டருக்கு என்ன கேட்கணும், சார் நீங்கள் மறந்துட்டீங்க சார், ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்திருக்கீங்க சார். ஆமாம். அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ் அணியில் ஏதோ பிரச்சனையாக தான் இங்கே வந்திருக்கீங்க, அவர் மேலே அதிருப்தி, அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு அதை பேசுங்க சார். அதை விட்டு நீங்கள் என்னைக்கோ அந்த இதை விட்டு வெளியே வந்துட்டீங்க, இப்போ ஏன் சார் அதை பேசுறீங்க? அஜெண்டா வந்து இந்த அஜெண்டா. அப்புறம் இவர் வந்து அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னே சேகர் பார்த்துனே இருந்தாப்புல, முடிங்க அப்படின்ட்டு. அதுவும் எப்படி பாருங்கள், எவ்வளோ அரகட்டு பாருங்கள், மைக்கு நிட்டு மைக்கு குறுக்க போயிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து இது எல்லாரும் பார்க்குறாங்களே, அந்த கவலைலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நினச்சா பண்ணுவோம். கட்சியில் புதுசாக சேர்ந்துருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அவரை வந்து நீங்கள் சேர்ந்த அன்னைக்கு எப்படி நடத்துகிறீங்க? வா போதும், அந்த துணி தானே. ஆமாம். அப்போ இவர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? உன்னை பேச சொல்லி நீ பேசிட்டு அவ்வளோதான், அவ்வளோதான் போ. அம்பாசமுத்திரம் தொகுதி உனக்கு ஒதுக்குறோம், அதை இதுன்னு வா போகணும். இதில் ஜோக் என்னென்னா, அண்ணா கிளம்புறண்ணே அப்படின்னு ஓபிஎஸ்டி ஒரு ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இரு தம்பி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு வா அப்படின்னு. போயிட்டு வந்த பிறகு நடந்த சொல்கிறேன், இது யாருக்கும் தெரியாது. இவர் முடிச்சுட்டு நேராக ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறார். ஓபிஎஸ் நந்தனத்தில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பழைய பில்டிங் ஒன்று இருந்தது, வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அலுவலகம் கட்டிக்கிட்டு இருக்கார், வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அங்கே போய் ஓபிஎஸ்ஸை பார்த்து புது கட்சிக்கு அந்த அலுவலகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போயிருக்காரு. யார்? மனோஜ் பாண்டியன். அப்போ இது என்ன செட்டப் தெரியுதா? ஓபிஎஸ் தான் அனுப்பி வச்சிருக்காரு. பின்னாடியே நானும் வந்துடுறேன். நீ முன்னால் போனால் இன்னொன்று ஐயப்பன் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவரு கேட்டிருக்காப்புல, அவரையும் நீங்கள் போங்க, நான் இங்கே இருந்தால் என் நிலமை சரியில்லை, போனால் போய்க்குங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காப்புல. அதனால் ஜேசிடி பிரபாகரனோ இல்லை மற்றவங்களோ, இந்த ஜேசிடி பிரபாகரன் இல்லை, இப்போ இவர் வைத்தியலிங்கம் வந்து அதை பற்றி தனியாக கதை சொல்லுங்கிறாங்க. அவர் அப்படி இருக்கார், இதை புறக்கணித்தார் பண்ணார்னு. அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இதுவும் நம்ம பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இவர்கள் கூட்டுறதும் இந்த மாதிரி அதிமுகக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு நரேட்டிவை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நீ நல்ல ஆளாக பிடிக்கணும்ல, ஒரு உதயகுமார் மாதிரி ஆளுகளை பிடிச்சேன்னா பாயிண்ட்டாக பேசுவாப்புல. இவர் அன்னைக்கு காலைல 6 மணிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா அப்படின்னு போகிறாங்க நம்ம ஆளுங்க ரிப்போர்ட்டருங்க. இது மறுபடியும் மொல்லமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. 77 புரட்சி தலைவர் அவர்கள் இப்படின்ற, சீக்கிரம் வாங்க சார், நீ வேணா 2ல் வச்சு பார்த்துக்கோ, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் மொல்லமாக பேசிகிட்டு. சரி சார், இப்போது எல்லாருமே இந்த அதிமுகக்குள்ளே நடக்கிற இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு திமுகவினரே அவங்க கூட்டணி கட்சி மேலே வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, நாமக்கல் மாவட்டத்தில் அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்களை சாதிய ரீதியாக ஒடுக்கிறதா கூட்டணி கட்சி தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் மேலே ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. அதை பற்றி யாருமே விவாதித்த மாதிரி தெரியலையே. மதிவேந்தனை சட்டசபையிலேயே துரைமுருகன் அவமானப்படுத்தினார், ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் கேட்கும்பொழுது அந்த நடைமுறையே கிடையாது, சட்டமன்ற மரபே கிடையாது. துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு, இவர் எந்திரிச்சு கூட பேசலாம், உட்காந்துட்டு தான் பேசலாம் நினைக்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினார். அவர் சீனியர். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் அந்த சட்டசபையில் ஒரே அளவான பவர் தான். இவரும் அமைச்சர் தான், அவரும் அமைச்சர் தான்.
அதை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். இல்லாட்டி ஜெயலலிதா ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு அமைச்சர் சரியாக பதில் சொல்லலைன்னா ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஜெயினுலாப்தீன் அப்போ அந்த சட்டப்பேரவை செயலர் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணார். எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. அவரை பார்த்த உடனே டக்குன்னு அந்த சம்மந்தப்பட்ட ஃபைலு குறிப்புகளோட தரவுகளோட வந்துடும். அவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டு பாருங்கள் ஜெயலலிதா. அவங்க முதலமைச்சர், அவங்களுக்கு கீழேயே ஒரு 7-8 துறைகள் இருக்குது. ஆமாம். அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் துறை கொடுத்துருக்காங்க. அந்த துறையில் என்ன நடக்குதுன்றத அவங்களும் அந்த ஃபைலு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து இது பண்ணுறாங்க. சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து சட்டசபையில் கேள்வி கேட்கும்போது அமைச்சர் சரியாக பதில் சொல்லலைன்னா ஒரு பார்வை அந்த இவரை பார்த்தோன்னா அந்த ஃபைல் டீட்டெயிலாம் வந்துடும். அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க எந்திரிச்சு அந்த கேள்வி கேட்ட நபருக்கு முழு பதிலை சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. எவ்வளோ ப்ரில்லியன்ட். ஸ்டாலின் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் சார் வருவார். ஆமாம், எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணி தான் வருவாங்க. ஹோம்ஒர்க்கு எதை ஹோம்ஒர்க் பண்ணுறோன்றது தான் கணக்கு. 10 கேள்விக்கு இந்த கேள்வி இந்த இதுன்னு பண்ணுறதுன்றது ஒன்று. இப்போ மதிவேந்தன் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர். அவரை வந்து திட்டமிட்டு ஒரு அமைச்சருக்கு அந்த மாவட்டத்தில் 2-3 தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதிக்கும் அவர் தான் அமைச்சர். ஆமாம். அப்போ அவருடைய ஃபோட்டோவை போடாது, அவரை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஸ்ட்டில் ஒரு லெவலுக்கு மேலே கொந்தளிச்சு போய் அரசு விழாக்கள்லேயே அவரை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க. வேற யாரும் சொல்லலை, திமுகவினரே சொல்கிறாங்க. சமூக நீதி அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, திராவிட மாடல். ஆனால் ஆதி திராவிட நலத்துறைனா வேற ஒரு பிசி கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் போடக்கூடாது. அதுக்கும் இவர் தான் சரி, ரைட்டு. ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு அந்த வழிகளை சுமந்து வந்திருப்பார். அவர்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு போடுறீங்க. சரி, வேற ஒரு பெரிய கேபினட் போஸ்ட்டுக்கு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 2-3 பேரை போட்டிங்கன்னா இது சமூக நீதி அரசு. சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ இதில் சேர்ந்தவர்கள் பிரதிநிதித்துவம் ஒரு 2 அமைச்சர் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு அர்த்தம். ஒரு அமைச்சர் கையில் 2 துறை இருக்குது. யார்? தங்கம் தென்னரசு கையில் நிதின்றது எல்லா துறையுடைய இதையும் பார்க்க வேண்டிய 3 துறை இருக்குது தங்கம் தென்னரசு கிட்ட. தொல்லியல் துறையும் அவர்கிட்ட இருக்குது. அப்போ இது எல்லா துறையும் பார்க்க வேண்டிய ஒரு இது நிதித்துறைக்கு உண்டு. எல்லாம் ஆப்ளிகேஷன் வருவான்ல. அப்போ இதுக்கு நான் நிதி, அதுக்கு நான் நிதி, இந்த மாதிரி. 2வது மின்துறை, சிவசங்கர் கிட்ட 2 துறை. மின்சாரத்துறை போக்குவரத்து இருக்கிறதுலையே பெரிய கேபினெட்டு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள்னு தனியாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு தனி அமைச்சர் இருக்கணும். இல்லை, இவர் நம்ம முத்துசாமி கிட்ட வீட்டு வசதி துறை ப்ளஸ்ஸு டாஸ்மார்க்கும் பெரிய துறை, வீட்டு வசதியும் பெரிய துறை. இப்போ அவர்கிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரித்து கொடுத்து யார்கிட்ட கொடுத்து திறமையானவர்கள் இல்லையா கொடுத்து பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. ஆதி திராவிடர் இந்த மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த அடையாளத்துக்கு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இது. இன்னொன்று நான் பார்க்குறது, இவர்கள் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக நம்ம இவர் பாணியில் சொன்னோம்னா, உதயநிதி பாணியில் சொன்னால் சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சனாதனத்துடைய ஒரு கூறான வர்ணத்தில் இதான இந்த ஜாதிய கட்டமைப்பை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் ஆணவ கொலையை கூட நியாயப்படுத்துகிற ஏற்பாடெல்லாம் நடக்குது. அந்த இடத்துல இன்னொன்று ஒரு துணை கேள்வி வச்சிடுறேன் நான். பாமக வந்துட்டு சாதிய கட்சி, அது உள்ளே வந்துட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொல்கிற திருமாவளவன் அவர்கள் ஏன் கொங்கு ஈஸ்வரனை கை கோர்த்துட்டு நிற்கிறாரு கூட? ஆனால் அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறார். இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது இப்போ டிவிகேலேருந்து ஏதாவது ஒரு பேச்சு வந்துச்சுன்னா முதல்ல வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். ஏன் இந்த இதுக்கு இன்னும் கவர்னருக்கு? ஆமாம், யாராக இருந்தாலும் கவர்னருக்கு, மத்திய அரசுக்கு, டிவிகேக்கு, இது 3க்கும் இந்த கூட்டணி கட்சியில் நேர்ந்து விட்டுக்கிறாங்க. அவங்க தான் கேட்பாங்க. ஆமாம், அது முதல் அவர் வந்துடுவார். ஆமாம், முதல்ல வந்துடுவார். இது வினோத விளக்கங்கள்லாம் இப்போ சமீப காலமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஏன் கொடுக்கல அவருன்னு அதையும் அந்த கேள்வியும் கேட்டு ஒரு துன்பியல் சம்பவம். அதை பற்றி தான் கேட்காதீங்க தம்பி அப்படின்ற மாதிரி தான். முதல்ல தெரியுமா அவருக்கு இந்த பிரச்சனை வந்து? தெரியும். அவங்க தெரிந்து தான் முகத்தை திருப்பிக்குவாங்க. கொங்கு ஈஸ்வரன் அவருடைய எம்பி வேட்பாளர் ஏன் மாற்றப்பட்டார்? அவர் எந்த அளவுக்கு ஜாதி ஆணவத்தோடு பேசினதுனால அந்த வேட்பாளரை மாற்றி இன்னொரு வேட்பாளர் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? எம்பி தேர்தலில். அப்போ இவர் அந்த கூட்டணி தானே இருக்கார். திமுகவே நான் கேட்குறேன், இவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிற சமூக நீதியுடைய திராவிட மாடலுடைய இருக்கிற அந்த அரசு இது மாதிரி ஆட்கள்லாம் இப்போ அதிமுக சொன்னீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் உருட்டலை. நாங்கள் பெரியார் பேரன்கள், நாங்கள் திராவிட மாடலாம் உருட்டலை.
அவங்க அவங்க பாணியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க பகுத்தறிவு? இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் பேசியிருக்காரு, ஹாஸ்டலுக்கு கூட விஜய் வந்து இந்த டைம்லாம் பார்த்தா வருவாராம், அவர் வந்து அவ்வளோ மோசம். ஏன் நீங்களாம் பார்க்க மாட்டிங்களா? எல்லாரும் மந்திரி பதவி எந்த நேரத்தில் ஏற்றிங்க? நல்ல நேரம் பார்த்து. அதுலேயும் குளிகையாம், குளிகை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, தெரியல, அதில் நம்மளுக்கு. ஆமாம், அது என்னென்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுமா வெற்றி. அதாவது நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, நல்ல நேரம் பார்த்து அமைச்சர் ஆகுறீங்க, அப்போ எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக நல்ல நேரம் பார்த்து அமைச்சர் ஆகுறீங்களா? ராகு காலம் ஏமகண்டெல்லாம் தள்ளிட்டு இது அதுலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போனோம் உங்கள் வெற்றி. அப்போ அந்த நேரம் பார்த்து ஆவறதுன்றதுலாம் நீங்கள் பண்ணுறீங்க. முதல்வருடைய துணைவியார் அரசியலில் அவங்க இல்லாட்டினாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நல்ல நேரம் பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அந்த நல்ல நேரத்தில் தானே இவர் உதயநிதி, அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் அடுத்தவங்கள பேசுறதுனால தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நிறையா உதயகுமார் திருநூறு பூஸ்ட் வந்து பேசுகிறாரு, இது பண்ணுறாரு. அவர் உன்னுடைய இது என்ன, நீ பெரியார் இதுன்னா கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே எல்லாருடைய இதுவும் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எதை பற்றியும் பேசலை, எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கிறாங்க. இங்கே தானே நீங்கள் உருட்டுறீங்க. பகுத்தறிவு, நேரம் பார்த்து பண்ணுற விஜய் வந்து பௌர்ணமி தான் வெளியே வருவார், அவருடைய ராசிக்கு இப்படி தான் வருவார் அப்படின்னு பேசுனீங்கன்னா, விஜயோட இவங்க தான் விஜய் ஜாதகத்தை வச்சுருக்காங்க. விஜய் பார்க்குறாங்க, விஜய் ஜாதகத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் செய்வாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் முதற்கொண்டு எடுப்பாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேறு கட்சி. இல்லை சொல்கிறேன், இப்போ சிஏஏ இருக்குல்ல, சிஏஏ வந்து மற்ற நாட்டு தலைவர்களுடைய மாதிரிகளை சேகரிக்கிறதுக்கு எல்லா ஹோட்டலில் தங்குனாங்கன்னா அந்த சிறுநீர் மற்ற இதெல்லாம் வந்து சேகரித்து அவருக்கு என்ன நோய்க்குது சீரியஸாக சொல்கிறேன். இல்லை, அது உளவுத்துறை எடுப்பாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தா இப்போ அமெரிக்க அதிபரோ இல்லை இந்த தென்கொரியா அதிபர் மற்றவங்களும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தனியாக எல்லாத்தையும் அவங்களே கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது. அப்போ இந்த மாதிரி இவங்க உட்காந்துட்டு எந்த ஜாதியில் பிறந்தார், எந்த ராசி, எந்த குரு பார்வை எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குற ஏற்பாடு. அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் இவ்வளோ பேசுகிறவங்க கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்களையும் கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணுறாங்க. சரி, இதை தாண்டி திமுக அமைச்சர்கள் சமூக நீதி இந்த மாதிரி பேசலாம் பார்த்தா ஜாதி அமைப்புகளில் கலைஞர் இருக்கிற வரைக்கும் யாரும் போய் கலந்துக்க மாட்டாங்க. எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க சாதிய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. கனிமொழி அவர்களே நாடார் சங்க இதில் போய் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு பிறகு மத நம்பிக்கை இல்லாதவர் அந்த குடும்பத்திலே 2 பேர் தான். வேலை கொடுக்க வந்தப்போ கூட இப்படி தள்ளி விட்டாங்க. இவங்க 2 பேர் வாங்கினாங்க, அவங்க தொடவே இல்லை. வேலை அரசியலை கையில் எடுத்த கட்சி தானே இந்த கட்சி. ஆமாம். அப்புறம் பேசுகிறாங்க. அப்போது கனிமொழி வந்து கலைஞருக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு பெரியார் வழி வந்தவர் சொல்லுவாங்க. திராவிட கொள்கைகளை பின்பற்றவர். ஸ்டாலின்லாம் அதெல்லாம் உருட்டு, ஸ்டாலின் உதயநிதிலாம் உருட்டு. உதயநிதி தான் சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன்னு. அது அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கங்கே பெருமை கொள்வார். அப்போ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இவர்கள் பண்ணுறாங்க. அதனால தான் பட்டியலின மக்கள் வந்து பார்க்குற பார்வையும் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படும் பொழுது அதற்கான கோபமும் வர மறுக்கிறது. கீழே இருக்கிறவங்க வந்து அவன் ஆதரவாளர்கள் என்ன இது மாதிரி பண்ணுறீங்கன்ற கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சரி சார், இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாவேகா அவருடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் விஜய் பேசு பொருளாச்சோ இல்லையோ, அந்த கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, அதோட எதிரொலிகள் என்ன? இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பொதுக்குழு கூட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் ஒரு 12 தீர்மானம் போட்டாங்க. பொதுவாக தீர்மானங்கள் தான் பேசப்படணும். இவர் பேசின பேச்சினால் அந்த தீர்மானங்கள் பற்றி இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, எப்போவுமே நான் சொல்கிறது, எந்த சப்ஜெக்ட் பேச வரீங்களோ அப்போ உங்களை ப்ரொவோக் பண்ணி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டு வெளியே அதில் நீ போய் மாட்டினீங்கன்னா அதை தான் பெருசாக்கிடுவாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடும். இது அண்ணாமலைக்கு நடந்திருக்கு, சீமானுக்கு நடந்திருக்கு. சில தலைவர்கள் வந்து வேறு இது செல்லூர் ராஜெல்லாம் சொல்லுவார், நான் இதுக்கு தான் போய் சொல்லுவேன். அண்ணாமலை அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரான ஆச்சா. இப்போ பொதுக்குழுவுடைய பிரதான அம்சம் அந்த 12 தீர்மானங்கள் பேசப்பட்டிருக்கணும். ஆனால் ஆதவ அர்ஜுன் பண்ண வேலை அது டைவர்ட் ஆகி ஆதவ அர்ஜுன் பேச்சை எடுத்துக்கிட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஆதவ அர்ஜுனை வந்து ஒருமையில் விமர்சிக்கிற மாதிரி இவர்கள். ஆதவ அர்ஜுன் பேசுனது தப்புன்னு தானே பேசுகிறீங்க, அப்புறம் நீங்கள் ஒருமையில் பேசுகிறீங்க. அப்போ உங்களத யார் திருத்துவா? ஒருவேளை முல்லை முள்ளால் எடுக்கிறாங்களோ? முள்ளால் எடுக்கிறாங்க. அந்த எத்திக்ஸ் ஒன்று இருக்குல்ல, நீ தப்புன்னு சொல்லும் போது நான் கரெக்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது கரெக்ட் இல்லை, சப்ஜெக்ட் பேசுங்க.
இந்த மாதிரி தலைவர் லெவலில் பேசுனீங்கன்னா கீழே என்ன ஆவாங்க, இதுதான் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியது. வாடா நானும் பார்த்துக்கிறேன்டா, தூக்கி போட்டு முயற்சிடணுன்றது ஒரு வகையும், இந்த கட்சியே விளங்காது, இவர்கள் தேரவே மாட்டார்கள், இவர்கள் வரவே கூடாது, இப்படி பேசுகிறதும் நடக்குது. இந்த தன்மைகள் தான் நம்ம இவர்களுக்கு எதிரான ட்ராலுன்னு சொல்கிறோம். அந்த நரேட்டிவில் நீங்கள் பொதுவாக மூத்த பத்திரிகையாளர் அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே அந்த நரேட்டிவை வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கும் அரசியல் பண்ணணுன்றது தான் தாவேகா தரப்புக்கு நம்ம சொல்ல வர்றது. அப்போ ஒருமையில் பேசுகிறதோ தலைவர்களை இது பண்ணி பேசோ இல்லாமல் சப்ஜெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களை எதுவுமே ட்ரால் பண்ண முடியாது. நீங்கள் இதுதான் இந்த இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு கேள்வி, உங்களுடைய சாமர்த்தியத்தை, உங்களுடைய கோபத்தை மக்களுடைய பிரச்சனை மேலே காட்டுங்க. அப்படி காமிக்கும் பொழுது உங்களை ட்ராலும் பண்ண முடியாது. அது வைரல் ஆச்சுன்னா உங்கள் கட்சிக்கு பெருமை. இது ரொம்ப முக்கியம். இது ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் உணரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, பண்ணுறாருன்னா அந்த முடிவு மேலே இப்போ இவர்களுக்கு ஓரளவு நிம்மதி வந்திருக்குது. ஐயா போல ஏடிஎம் கூட. ஒருவேளை விஜய் அவர் வாயால் பேச முடியாத ஒரு சில விஷயங்களை அதை வச்சு பேச வைக்கிறார். அப்படிலாம் இல்லைங்க. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா தலைவர்களும் அதை பண்ணுவாங்க. அது கலைஞர் ரொம்ப திறமையாக பண்ணுவார். அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன விஷயம்னா, இவர் மேடையில் வந்து பேச ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதாவது நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது, கேட்குறவங்கள உணர்ச்சி வயப்பட வைங்க, நீங்கள் உணர்ச்சி வயப்படாதீங்க, நீங்கள் கொந்தளிக்காதீங்க. நீங்கள் பேசுறதுனால கேட்குறவங்க கொந்தளிக்கணும். நீங்கள் பேசுகிறது சப்ஜெக்ட் மூலிமா இந்த அரசுக்கு எதிராக இந்த இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களா அப்படின்னு கொந்தளிக்கணும். ஆனால் நீங்கள் கொந்தளிச்சிங்கன்னா நீங்கள் மாட்டுவீங்க, ட்ரால் பண்ணப்படுவீர்கள், சப்ஜெக்ட் டைவர்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதில் என்ன சப்ஜெக்ட்டு, கரூரில் நாங்கள் குற்றவாளி இல்லை, இந்த அரசு குற்றவாளி. இன்னொன்று, இந்த அரசு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தீர்மானம். இது எல்லாமே டைவர்ட் ஆயிடுச்சு. இதான் நடந்தது. சரி சார், பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க. நன்றி.